வணக்கம். நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். கிழக்கு லடாக் மற்றும் அருணாச்சல பிரதேசம் போன்ற இடங்களில் உயரமான போருக்காக சொராவார திட்டத்தின் கீழ் வடிவமைக்கப்பட்ட இந்தியாவின் சொந்த இலகு டேங்கின் மாதிரி தயாராகிவிட்டது. இது தொடர்பான சோதனைகள் அனைத்தும் முடிந்து சொராவார் டேங்க் 2027ஆம் ஆண்டுக்குள் இராணுவத்தில் சேர்க்க தயாராக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. DRDO மற்றும் தனியார் துறை நிறுவனமான L&Tயால் உருவாக்கப்பட்ட இலகு டேங்க் இது. சொராவார் டேங்கில் இராணுவத்தில் இணைக்கப்படுவதற்கு முன் முடிக்க வேண்டிய நடைமுறைகளான முழு கையகப்படுத்தல், உற்பத்தி மற்றும் தூண்டல் செயல்முறைக்கு முன்னதாக அடுத்த 2 அல்லது 3 ஆண்டுகளில் பாலைவனங்கள் மற்றும் உயரமான பகுதிகள் உட்பட கோடை மற்றும் குளிர்கால சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அதன் பின்னரே தயாரிப்பை தொடங்க முடியும். ஏறக்குறைய 25 டன் எடையுள்ள அதிக சக்திக்கு எடை விகிதம் கொண்ட சிறந்த வெடிப்பு சக்தி மற்றும் பாதுகாப்பும் கொண்ட டேங்க் இது. இத்தகைய டேங்க்களின் தேவை கிழக்கு லடாக்கில் உள்ளது. அங்கு சீனாவுடனான இராணுவ மோதல் 5வது ஆண்டு எட்டியுள்ள நிலையில் காலவரையின்றி தொடரக்கூடிய சூழ்நிலையே இப்போது உள்ளது. நேற்று சனிக்கிழமை குஜராத்தில் உள்ள ஹசிராவில் இலகு டேங்கின் முதல் முன்மாதிரியை மதிப்பாய்வு செய்த DRDOவின் தலைவர் சமீர் காமத் பத்திரிகையாளர்களிடம் புதிய இலகு டேங்க் செயற்படுவதை பார்க்க இன்று ஒரு முக்கியமான நாள் என்று கூறினார். 24 முதல் 30 மாதங்கள் வரையிலான குறுகிய காலத்தில் வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட முன்மாதிரி DRDO மற்றும் தனியார் தொழில்துறை இணைந்து செயற்படும் போது என்ன சாதிக்க முடியும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்றும் அவர் தெரிவித்தார். 2027ஆம் ஆண்டிற்குள் வளர்ச்சி மற்றும் பயனர் இராணுவ சோதனைகளுக்கு பின்னர் இலகு டேங்க் இந்திய இராணுவத்திடம் தாக்குதலுக்கு தயாராக இருக்க வேண்டும் என்றார். 17,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 354 டேங்களுக்கான இராணுவத்தின் ஒப்பந்தம் 2022 டிசம்பரில் ராஜ்நாத் சிங் தலைமையிலான பாதுகாப்பு கையகப்படுத்தல் கவுன்சிலால் பூர்வாங்க ஒப்புதல் கொடுக்கப்பட்டது. இவற்றில் 59 இலகு டேங்கள் DRDOவிற்காக ஒதுக்கப்பட்டுள்ளன. இதில் L&T முன்னணி அமைப்பு ஒருங்கிணைப்பாளராக உள்ளது. மீதமுள்ள 295 டேங்கள் அரசாங்கத்தின் நிதியுதவி வடிவமைப்பு மற்றும் மேம்பாட்டு மேக்-1 பிரிவின் கீழ் தயாரிக்கப்பட உள்ளன. அதை தயாரிக்கும் அனுமதி L&T அல்லாத பிற நிறுவனங்களுக்கு திறந்திருக்கும். அந்த நிறுவனங்கள் விண்ணப்பிக்க வேண்டும். DRDO அதிகாரி ஒருவர் கூறிய போது மிக விரைவில் இயங்கு நிலைக்கு கொண்டு செல்லப்படக்கூடிய பல்துறை இலகு டேங்கள் இவை. வடக்கு எல்லையில் உள்ள உயரமான பகுதிகளில் சீனாவுடனான மோதல் உட்பட குறைந்த தளவாட ஆதரவுடன் உலகின் மிகவும் சவாலான சூழலில் செயல்படும் திறன் கொண்டதாக இருக்கும் என்றார். அதற்கு காரணம் டேங்கின் இலகுவான எடை காரணமாக டேங்க் அதிக மூலோபாய இயக்கம் உள்ளது. இதன் குறைந்த எடை காரணமாக விமானங்கள் மூலம் கொண்டு செல்லப்படக்கூடியது மற்றும் சடுதியான திருப்பங்கள் மற்றும் சமமற்ற தரைப்பகுதி இராணுவ நடவடிக்கைகளுக்கு உகந்தது. இந்த டேங்கால் உயரமான கோணங்களில் சுட முடியும் மற்றும் வரையறுக்கப்பட்ட பீரங்கிகளின் பங்கை செய்ய முடியும் என்றார். மே 2020இல் சீனாவுடனான மோதலுக்கு பின்னர் கிழக்கு லடாக்கில் 1 லட்சத்திற்கும் அதிகமான வலிமையான இராணுவம் அதன் கனமான ரஷ்ய வம்சாவளியை சேர்ந்த T-90 மற்றும் T-72 பிரதான போர் டேங்களை நிலைநிறுத்த முடிந்தது. அவை முறையே 40 முதல் 50 டன்கள் வரை எடை கொண்டவை. மலைப்பகுதிகளில் இயக்குவதற்கு கடினமானவை. அங்கு சீன ராணுவம் புதிய 3ஆம் தலைமுறை தொழில்நுட்பம் மேம்படுத்தப்பட்ட டைப் 15 டேங்கள் உட்பட நடுத்தர மற்றும் இலகுரக டேங்களில் அதிக எண்ணிக்கையிலான கலவையை அறிமுகப்படுத்தியது. இருப்பினும் T-90 மற்றும் T-72 டேங்கள் சமவெளி மற்றும் பாலைவனங்களில் செயற்படுவதற்கு தயாராக உள்ளன. அந்த டேங்களுக்கு 11,000 முதல் 17,000 அடி வரையிலான உயரமான பகுதிகளில் இயக்கக்கூடிய வரம்புகள் உள்ளன. இதன் விளைவாக மலைகளில் அதிக செயல்பாட்டுக்கு நெகிழ்வான இலகு டேங்கள் தேவை என்று இந்திய இராணுவம் கோரியதை அடுத்து சொராவார் திட்டத்தின் வடிவமைக்கப்பட்டது இந்தியாவின் இந்த சொந்த இலகு டேங்க். சொராவார் டேங்கள் டேங்க் எதிர்ப்பு வழிகாட்டல் ஏவுகணைகள் மற்றும் பிற ஆயுத தாக்குதல்களில் இருந்து போர் வாகனங்களை பாதுகாக்கும் செயலுக்கான பாதுகாப்பு அமைப்புடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன. அத்துடன் இந்த டேங்களின் செயற்பாட்டு திறன் கிழக்கு லடாக்கில் உள்ள பேங்காங்சோ ஏரி உட்பட ஏரிக்கரை பகுதிகளிலும் நிலைநிறுத்த அனுமதிக்கும். அங்கு சீன பிரசன்னத்தை எதிர்கொள்ள இந்திய படைகள் கணிசமான எண்ணிக்கையில் டேங்களை நிறுத்தியுள்ளன. சொராவர் என்ற பெயர் லடாக் மற்றும் மேற்கு திபெத்தில் இராணுவ நடவடிக்கைகளுக்கு தலைமை தாங்கிய 19ஆம் நூற்றாண்டில் டோக்ரா இராணுவ ஜெனரல் சொராவர் சிங்கை நினைவுகூரும் விதத்தில் பெயரிடப்பட்டது.